எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திகீர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. புனிதமான இஸ்லாமிய துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாளே அரஃபா நாளாகும். இது ஹஜ் பெருநாளுக்கு முந்திய தினமாகும். பாவ மன்னிப்பு, நரக விடுதலை மற்றும் அல்லாஹ்வின் பேரருளை பெறுவதில் இந்த நாளுக்கு இணை எந்த நாளும் இல்லை. மக்காவுக்கு செல்லாதவர்கள் அரஃபா நாளில் நோன்பிருப்பது சுன்னத்தாகும். இந்த நோன்பு இருப்பதன் மூலம் அதற்கு முந்திய வரவிருக்கும் ஆகிய 2 வருடங்கள் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்றைய தினத்தில் கேட்கப்படும் துவாக்கள் அனைத்தும் நிறைவேறும். அன்றைய தினம் நோன்பிருந்து தொழுதும் அதிகமாக துவா செய்து திக்ர்கள் செய்து வருவது மிகவும் சிறந்ததாகும். அரஃபா நாளில் ஓதும் சிறந்த துவாக்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக்கல்லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு நிகராக இணை யாரும் இல்லை. அவனுக்கே ஆட்சியும் அதிகாரமும் சொந்தமானது. அவனுக்கே எல்லா புகழும் உரியது. அவன் எல்லாவற்றிலும் ஆற்றல் உடையவன். இந்த துவாவின் பொருளாகும். பாவ மன்னிப்பு துவாக்களிலே தலைமையான துவா சையதுல் இஸ்திக்பார் ஆகும். இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் இந்த அரஃபா நாளில் துவா கேட்டால் நம் அனைத்து பாவங்களும் நீங்கும், அனைத்து துன்பங்களும் நீங்கும். யா அல்லாஹ், நீயே என் இரட்சகன். உன்னைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை. நீயே என்னை படைத்தாய். நான் உனது அடிமை. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியிலும் உன் உடன்படிக்கையிலும் என்னால் இயன்றவரை உறுதியாக இருக்கிறேன். நான் செய்த தீமைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு அளித்த அருட்கொடைகளை நான் ஒப்படைக்கிறேன். எனது பாவங்களையும் நான் ஒப்படைக்கிறேன். எனவே என்னை மன்னித்தருள்வாயாக, பாவங்களையும் மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. இந்த துவாவின் பொருளாகும். அடுத்ததாக ரப்பனா துவாக்கள் ஆகும். தலைமையான துவாவையும் ஓதிவிட்டு ரப்பனா துவாவையும் ஓதிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா கட்டிய துவாவையும் ஓதிவிட்டு அடுத்ததாக இந்த திக்ர்களையும் ஓதிவிட்டு நம் அனைத்து தேவைகளுக்காகவும் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.